தேவையான அக்யூரேட்டான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் வந்து இல்லை அப்சைட் டார்கெட் இல்லை டவுன் சைட் டார்கெட்டாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அது பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். 2 விதமாக நம்ம வந்து இதை ட்ரேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 2 சினாரியோவை நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நிஃப்டி ஸ்பாட் சார்ட் பார்க்குறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 2 வேல்யூ தான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே பாருங்கள் 24,241, இங்கே 23,881. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம கேன் மெத்தட் மூலிமா நம்ம பண்ணுறது. சரிங்களா? ஸோ கேன் அனாலிசிஸ் மூலிமா நம்ம இந்த மாதிரி அக்யூரேட்டான டார்கெட் எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த 2 வேல்யூஸும் இப்போ பார்த்தீங்கன்னா 24,241 சரி 23,881 சரி நம்மளால் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேல்யூஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, அது எப்படி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் அக்யூரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா நம்ம டெலகிராம் குரூப்பை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ டெலகிராம் குரூப்பில் எப்போவுமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்ட்ராடேக்கு தேவையான லெவல்ஸு மோஸ்ட்லி நம்ம நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? நிஃப்டிக்கு தேவையான இன்ட்ராடே லெவல்ஸு, சென்செக்ஸ்க்கு தேவையான இன்ட்ராடே லெவல்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு இண்டெக்ஸ் இப்போ நிஃப்டி சென்செக்ஸ்லாம் இருக்குன்னா அதோட அக்யூரேட்டான அப்சைட் டார்கெட் என்ன, டவுன் சைட் டார்கெட் என்ன, அந்த மாதிரி லெவல்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ட்ரெண்டு எந்த சைடு இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம சில லெவல்ஸ் வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, அது வந்து ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒர்க் ஆகலைன்னா ஸோ எங்கே பாருங்கள், நம்ம சேனலோட ஹோம் பேஜ் வாங்க, அதில் நம்ம சேனல் பற்றின டிஸ்கிரிப்ஷன் இங்கே பாருங்கள் நான் கொடுத்துருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்கு. ஸோ இது மூலிமா நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த லிங்க்கை மட்டும் டேப் பண்ணுங்கள், டேரெக்டாக நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிஃப்டிக்கு மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸு இல்லை பேங்க் எக்ஸ் இந்த மாதிரி எந்த இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி உங்களால் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கேன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி உங்களால் அக்யூரேட்டான அப்சைட் டார்கெட்டான டவுன் சைட் டார்கெட்டான அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீக்குக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி லெவல்ஸ் நான் வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஸோ வீக்லி லெவல்ஸு இந்த வாரத்துக்கு நமக்கு என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 23,881, 24,241 தான் கிடச்சிது. சரிங்களா? ஸோ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு அது அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு. ஸோ மார்க்கெட்டுங்க பாருங்கள் 29 ஸ்டார்ட் ஆகிருக்கு, அங்கேருந்து எக்ஸாக்டாக நம்ம 23,881 லெவல் வச்சுருக்கிறோம். அது நியர்லி லோ பார்த்தீங்கன்னா 23,831 வரைக்கும் லோ போயிருக்கு. சரிங்களா? ஸோ ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆனது அக்யூரேட்டாக பாருங்கள் 24,241 பிரேக் பண்ணி கேப் அப் ஆகி இன்றைக்கி நியர்லி பார்த்தீங்கன்னா 24,377 சம்திங் வரைக்கும் போயிருக்குது. ஓகேவா? ஸோ லெவல்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெண்ட் டிசைட் பண்ணுற லெவல்ஸும் கொடுப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அது வந்து டெலகிராம் குரூப்பில் நான் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த லெவலுக்கு மேலே இருந்தால் புல்லிஷு, கீழே இருந்தால் பேரிஷ் அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி சினாரியோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்த டார்கெட் உங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறப்ப நீங்கள் எது டவுன் சைட் டார்கெட் இல்லை அப் சைட் டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் டிசைடர் லெவலை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஏதர் புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இந்த 23,881 வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க மாதிரி நான் சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து இன்ட்ராடே கிடையாது, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? ஒரு 1 வீக் ஹோல்டிங் அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒன்று நீங்கள் வந்து டவுன் சைட் டார்கெட்டுக்கு இல்லை அப் சைட் டார்கெட்டுக்கு வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். இந்த மாதிரி வேல்யூஸ் தெரிஞ்சவொடனே நான் ட்ரெண்ட் டிசைடர் லெவலையும் வச்சு அது பேஸ் பண்ணி நீங்கள் டவுன் சைடுக்கு உண்டான பொசிஷனோ இல்லை அப் சைடுக்கு உண்டான பொசிஷனோ எடுத்து இந்த 23,881 இல்லை 24,241 நீங்கள் டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். அதாவது ஒன்று டவுன் சைடுக்கு லெவலோ இல்லை அப் சைடுக்கு லெவலோ ஹிட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஹிட் ஆகிறப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ட்ரேட் எடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஹிட் ஆகட்டும், இப்போ ஏதாவது ஒரு பக்கம் ஹிட் ஆகட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த 23,881 ஹிட் ஆயிருக்கு இல்லையா, ஸோ ஹிட் ஆனவுடனே இங்கே நீங்கள் வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேட், அதாவது ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன சொல்கிறேன், இந்த 24,241 வரைக்கும் தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் இல்லை. சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு, அப் சைட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. எல்லா வீக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பக்கமும் டார்கெட் வந்து ஹிட் ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் ஹிட் ஆகிட்டு
ரிவர்சல் ஆனாலும் நான் கொடுக்குற அந்த ட்ரெண்ட் டிசைடர் லெவல்னு ஒன்று இருக்கும், அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகி மோஸ்ட்லி வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வீக் க்ளோஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நமக்கு அக்யூரேட்டான லெவல் தெரியுங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக அந்த 2 லெவல் ஹிட் ஆகாமல் இருந்து ட்ரேட் ஆகிறப்ப ஏதோ டவுன் சைட் டார்கெட்டுக்கோ இல்லை அப் சைட் டார்கெட்டுக்கோ நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த லெவல்ஸ் ரீச் ஆகும், அதில் ஒன்றும் ஒரு சேஞ்சும் இல்லை. சரிங்களா? லெவல்ஸ் அக்யூரேட்டான லெவல்ஸ், அதனால் கண்டிப்பாக அக்யூரேட்டாக ஹிட் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒன்ஸ் அந்த லெவல் ஹிட் ஆகட்டும்னு வெயிட் பண்ணி நீங்கள் ரிவர்சல் ட்ரேடு எடுக்கலாம். ஸோ டவுன் சைடு ஹிட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் எடுங்க, அப் சைடு ஹிட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரிவர்சல் ட்ரேடு எடுத்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் இதை நம்ம ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு டவுன் சைடில் இந்த வீக்கு கிடைச்ச லெவல் பார்த்தீங்கன்னா 57,471, அப் சைடில் 58,911. சரிங்களா? ஸோ ஆப்வியஸாக மார்க்கெட் இங்கே பாருங்கள் மண்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு, க்ளீனாக நம்ம டார்கெட் ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து தான் ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சினாரியோ தான் சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நடக்கும். என்னென்னா ஏதாவது ஒரு டார்கெட் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்சல் ஆகிறப்ப நான் கொடுக்குற அந்த ட்ரெண்ட் டிசைடர் லெவலுக்கு தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த ட்ரெண்ட் டிசைடர் லெவலுக்கு இந்த மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டவுனில் ஹிட் ஆகிட்டு ரிவர்சல் ஆகி நான் வச்சிருந்த ட்ரெண்ட் டிசைடர் லெவலுக்கு தான் அது வந்திருக்குது. ஓகேவா? ஸோ வந்துட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் சைட்வேஸில் போய் க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வீக். ஓகேவா? ஸோ ஆனால் இங்கேயும் கவனித்து பாருங்கள், நம்மளோட லெவல்ஸ் தான் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஃபின் நிஃப்டி பாருங்கள், ஃபின் நிஃப்டிக்கு நமக்கு 26,613 26,973 ரெண்டு வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ மண்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, கிளியராக பாருங்கள். நம்மளோட 26,613 லெவல் வச்சுருக்கோம், நியர்லி 26 ஒரு 510 வரைக்கும் போயிருக்குது. ஓகேவா? பட் இந்த மாதிரி சில ரிவர்ஸ் ஆகும், இதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ எக்ஸாக்டாக எப்போவுமே அந்த லெவல்லேருந்து பர்ஃபெக்டாக ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் இந்த மாதிரி சின்ன டவுன்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம தான் அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் பொசிஷன் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஆனால் ரிவர்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், ரிவர்சல் ஆகி எக்ஸாக்டாக டாப் லெவலுக்கு மறுபடியும் வந்து ஹிட் ஆகிருக்கு. ஓகேவா? மிட் கேப். ஸோ மிட் கேப் இண்டெக்ஸுக்கு நமக்கு கிடச்சிருந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 14,234 14,594. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக கொஞ்சம் டவுன் வந்திருக்கு, ஆனால் டவுன் சைடு ஹிட் ஆகலை. டவுன் சைடு ஹிட் ஆகாமல் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப் சைட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கணும். ஓகேவா? சாரி 14,594. ஓகேவா? ஸோ அங்கே பாருங்கள் சென்செக்ஸ் பாருங்கள், சென்செக்ஸ் மண்டே ஃபஸ்ட்டு கேண்டிலு. ஸோ க்ளீனாக பாருங்கள் டவுன் சைடு வந்தது, நம்ம லெவல்லேருந்து தான் பின் பாயிண்ட் ரிவர்சல் ஆகிருக்கு. கிளியராக பார்த்துக்கோங்க. 76,335 77,775. ஓகேவா? இதுதான் லெவல்ஸ் இந்த வீக்குக்கு. ஸோ கிளியராக பாருங்கள் ரெண்டு சைடும் டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஹிட் ஆகிற சினாரியோ எல்லா டைமும் உங்களுக்கு அமையாது. சரிங்களா? எல்லா டைமும் அமையாது. இந்த வாரம் நமக்கு நல்ல மூவ்மெண்ட் இருந்தனால இந்த மாதிரி நமக்கு ரெண்டு பக்கம் டார்கெட் ஹிட் ஆன மாதிரி அமைஞ்சிருக்கு. மோஸ்ட்லி சினாரியோ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் தான் டார்கெட் ஹிட் ஆகும். ஹிட் ஆகிட்டு ரிவர்சல் கொடுத்தா கூட நான் ட்ரெண்ட் டிசைடர்னு ஒரு லெவல் கொடுப்பேன் டெலகிராம் குரூப்பில். சரிங்களா? அந்த லெவல் வரைக்கும் ரிவர்சல் ஆனாலும் அந்த லெவலுக்கு வரும். ஓகேவா? ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த வாரம் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வாரமும் கண்டிப்பாக நம்மளால் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸில் படிப்பீங்க. இதெல்லாம் போக டைரக்ஷன் ட்ரேட் எப்படி எடுக்கலாம், மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு டிப்புக்கு வெயிட் பண்ணி எடுக்கலாம், அந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன்ஸ்லேயே சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் அந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தடு சரி, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு ட்ரிக்ஸு சரி, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது எடுக்கணும், வீக்லி நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வீக்லி எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம எப்படி வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன், என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன்.
ஸோ கண்டிப்பாக யாருக்காவது கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணுன்னா தாராளமாக கேளுங்க. அதே மாதிரி டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அது ஒர்க் ஆகலைன்னா நம்ம சேனலோட பயோவில் பாருங்கள். சேனலோட பயோவில் நான் வந்து டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டேப் பண்ணுங்கள், நம்மளோட டெலகிராம் குரூப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.